வணக்கம், இது முருகஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திணை வெந்தய தோசை. இதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான சட்னி, வெங்காய சட்னி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம திணைக்கு ஊற வைக்கிறது எப்படின்னு அளவு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். திணை இந்த மாதிரி 2 டம்ளர் திணை எடுத்துக்கிட்டு 1 டம்ளருக்கு 1 ஸ்பூன் வெந்தயம். இந்த 2 டம்ளர் திணைக்கு 2 ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கிட்டு ஒரு 6 மணி நேரம் நல்லா திணையை நல்லா கழுவிட்டு 6 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு நல்லா அரைச்சிட்டு மிக்ஸிலே அரைச்சிடலாம். அரைச்சிட்டு அதே மாதிரி ஃபுல் நைட்டு புளிக்க வச்சுட்டு அப்புறமா காலையில் எடுத்து நம்ம தோசை ஊற்றுற மாதிரியே ஊற்றுனீங்கன்னா நல்லா மெதுன்னு நல்லா திணை தோசையும் நல்லா மெதுன்னு வந்துடும். அந்த மாதிரி ரெடி பண்ண மாவு தான் இதை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி நைட்டு ஃபுல்லாக வச்சுருங்க. இது நல்லா புளிச்சிருச்சு. இந்த மாவு கூடயே நைட்டே உப்பு போட்டு கரைச்சி வச்சுருங்க. இது தோசை எப்படி ஊற்றுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ தோசை ஊற்றிடலாம். இந்த தோசைக்கு உளுந்தெல்லாம் கிடையாது, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்லா இது திணை மட்டும் செய்கிறதுனால திணையும் நல்லது, வெந்தயமும் நல்லது. அதனால ரொம்ப ஹெல்த்தியான தோசை இது. பாருங்க, நல்ல தோசை நல்லா வந்துருச்சு. உளுந்து சேர்க்காமையே நல்லா வருது பாருங்க. இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. அப்போ தான் திணை நல்லா வேகும். மெதுவாகவும் இருக்கும். சிம்மில் வச்சு செஞ்சிங்கன்னா தோசை கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இது பாருங்கள், நல்லா சூப்பராக தோசை ரெடி ஆயிடுச்சு. இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதுக்கு சைடிஸ் டிஃப்ரெண்ட்டான சட்னி பண்ணிக்கலாம். இந்த வெந்தய தோசைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான வெங்காய சட்னி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 6 வரமிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, தேங்காய், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு. இது இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு காஞ்ச மிளகாய், இதில் கடலைப்பருப்பு போடுறேன். உளுந்து, இது கொஞ்சம் பொன்னிறம் வெங்காயம் போடலாம். இஞ்சி, தேங்காய், கருவேப்பிலை, இதில் வெங்காயம் போட்டுறேன். இது கொஞ்சம் வதங்கிடுச்சு. வெங்காயமும் எல்லாத்தையும் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுடலாம். இது வதங்கிடுச்சு. இது ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிடலாம். இது இப்போ நல்லா ஆறிடுச்சு. நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சிடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிடலாம். இதை அரைச்சிட்டோம். இப்போ நம்ம இந்த சட்னியை தாளிச்சிடலாம். இதில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு தாளிச்சிடலாம். கடுகு, கருவேப்பிலை,
திணை வெந்தய தோசை ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து நீங்கள் வந்து பூண்டு சட்னி வச்சுக்கலாம். பூண்டு சட்னியும் சுள்ளுன்னு நல்லாயிருக்கும். இந்த டிஃப்ரெண்ட்டான இந்த சட்னியும் நல்லாயிருக்கும். எதுக்கு வெந்தய தோசை பண்ணுறோன்னா வெயில் காலம் நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். அதுக்காக தான் வெந்தய தோசை பண்ணுறது, உளுந்து போடாமல். திணை மட்டும் செய்கிறதுனால உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நல்லா இந்த சட்னி வந்துட்டு நார்மல் இட்லி தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நீங்களே இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா முருகஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.